அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது இடுப்பு வலி. காலையில் எழுந்தவுடனே என்னால் நேரம் நிமிர்ந்து நடக்க முடியல, கொஞ்ச நேரம் நின்னாலே இடுப்பில் நல்ல வலி இருக்குது. அந்த வலி கால் வரைக்கும் பரவுது. நைட்டு பெட்டில் தூங்கும்போது கூட இடுப்பில் ஒரு அசௌகரியம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடுப்பு வலினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்குனா கூட நமக்கு பேக் பெயின் இருக்கும். ஈவன் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தால் கூட நமக்கு பேக் பெயின் இருக்கும். தண்டுவடத்தில் புற்றுநோய் இருந்தாலும் கூட பேக் பெயின் இருக்கும். இது ரொம்ப காமனான ஒரு சிம்டம். இந்த அறிகுறிகளை வச்சு என்ன காரணம் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வலி எல்லா நேரமும் இருக்கும். ஸோ காலையில் இருந்திருக்கும்போது சில பேருக்கு வலி இருக்காது. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணால் தான் வலி வரும். ஆனால் இவங்களுக்கு எல்லா நேரமுமே வலி இருக்கும். ரெஸ்ட் எடுக்கும்போது கூட வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பெரும்பாலும் இந்த 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்போவுமே வலி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஸோ இவங்க படுத்தால் தான் இன்னும் வலியோட அளவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது இடுப்பு வலி. காலையில் எழுந்தவுடனே என்னால் நேரம் நிமிர்ந்து நடக்க முடியல, கொஞ்ச நேரம் நின்னாலே இடுப்பில் நல்ல வலி இருக்குது. அந்த வலி கால் வரைக்கும் பரவுது. நைட்டு பெட்டில் தூங்கும்போது கூட இடுப்பில் ஒரு அசௌகரியம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடுப்பு வலினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கும் கூட ஆஃபீஸுக்கு லீவ் போடுறதுக்கு முக்கியமான பிரச்சனையாக சொல்லப்படுறது இந்த பேக் பெயின் தான். இந்த பேக் பெயின் எதனாலலாம் வருது, அந்த அறிகுறிகளை வச்சு என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா சாதாரணமாக பேக் பெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்குனா கூட நமக்கு பேக் பெயின் இருக்கும். ஈவன் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தால் கூட நமக்கு பேக் பெயின் இருக்கும். தண்டுவடத்தில் புற்றுநோய் இருந்தாலும் கூட பேக் பெயின் இருக்கும். இது ரொம்ப காமனான ஒரு சிம்டம். இந்த அறிகுறிகளை வச்சு என்ன காரணம் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? காலையில் எழுந்திருக்கும் போது நான் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கணும் டாக்டர் அப்படின்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்? பேக் பெயினை ஃபுல்லாக குறைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக காலையில் எழுந்திரிக்கும் போது பிரிஸ்காக எழுந்திரிக்கலாம். ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உட்காந்துட்டே வேலை பார்க்குறேன் டாக்டர். ஈவினிங் வந்தவுடனே இடுப்பில் ஒரு டயர்ட்னஸ் மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்குது. பெட்டில் நல்ல நேராக படுத்தால் தான் என்னால் கொஞ்சமாவது வலி இல்லாமல் இருக்க முடியுது. சில நாட்களில் ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன், இல்லை சம்டைம்ஸ் ஒரு பெயின் கில்லர் கூட எடுத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுத்தாலும் எனக்கு கொஞ்சம் பெட்டராகுது. அதுவே நான் ஏதாவது பெயின் கில்லரோ ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஆயில் அப்ளிகேஷன் பண்ணால் கூட எனக்கு பெட்டராகுது. அது காலையிலலாம் எனக்கு அவ்வளோவா இல்லை, ஈவினிங் ஆக தான் அதிகமாகுது. அதுவும் உட்காந்துட்டே வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க, இல்லை நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர், பைக்கில் நிறைய வண்டி ஓட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க அப்படின்னா மசில்னால் வரக்கூடிய பெயின். இந்த வகையான இடுப்பு வலியில் உங்களுக்கு இடுப்பில் மட்டும்தான் வலி இருக்கும், கால்கள்லாம் அவ்வளோவா வலி இருக்காது. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது ஒரு மசில் ரிலேட்டடான ஒரு பெயின். இன்றைக்கி நிறைய ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்கள இந்த மாதிரியான ஒரு வலியோட தான் பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க மசிலை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த வலிகள் முழுவதுமாக சரியாயிடும். சில நபர்களை நம்ம பார்க்கும்போது வலி ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது டாக்டர், அந்த வலி இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பரவுது. சில சமயங்களில் இழுத்து பிடிச்ச மாதிரியும் ஒரு வலி இருக்குது. இதுவே நான் கொஞ்சம் ஏதாவது ஸ்ட்ராங்காக வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இடுப்பில் நல்லா பிடிச்சிக்குது. இந்த நோய் நிலை இன்னும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா குனிஞ்சு நான் தண்ணி எடுத்து குளித்தேன், அதில் கூட எனக்கு இடுப்பு பிடிச்சிக்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட இங்கே தும்முனா இருமுனா இடுப்பில் ஒரு ஷார்ப்பாக ஒரு பெயின் இருக்குது. சில சமயங்களில் வலி ஏதாவது ஒரு காலில் பரவுது, அந்த கால் ஒரு பலகீனமான ஒரு நிலை. அதாவது நம்ம தண்ணிக்குள்ளே நடக்கிற மாதிரி, ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே கால் நடந்தோம்னா எப்படி ஒரு கனமாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது. சில சமயங்களில் காலில் எரிச்சலோ இல்லை எறும்பு ஊறுற மாதிரியான ஒரு உணர்வு, மரத்து போகக்கூடிய ஒரு உணர்வெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய டிஸ்க் சார்ந்த பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ரேயோ எம்ஆர்ஐயோ எடுக்க வேண்டியது அவசியம். மூணாவதாக சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வலி எல்லா நேரமும் இருக்கும்.
ஸோ காலையில் எழுந்திருக்கும்போது சில பேருக்கு வலி இருக்காது. ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ் பண்ணால், இல்லை வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணால் தான் வலி வரும். ஆனால் இவங்களுக்கு எல்லா நேரமுமே வந்து வலி இருக்கும். ரெஸ்ட் எடுக்கும்போது கூட வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பெரும்பாலும் இந்த 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்போவுமே வலி இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஸோ இவங்க படுத்தா தான் இன்னும் வலியோட அளவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு எலும்பு தேய்மானமும் வந்து இருக்கும், தசைகள் பலகீனமும் வந்து இருக்கும், நரம்புகளும் வந்து பலகீனமாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வயதாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய லிகமெண்டம் ஃப்ளேவம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபேசட் ஜாயின்ட்ஸ் இங்கே எல்லாத்துலேயுமே தேய்மானம் வந்து அவங்களுக்கு உண்டாயிடும். அந்த மாதிரி நிலைகளில் தான் எப்பவுமே வலி இருக்குங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இது வயதான காரணத்தினால, எலும்பு தேய்மானத்தினால உடம்புல வந்து நீர்த்துவம் வற்றி போய் தசைகள் பலகீனமாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் பேக் பெயின் எனக்கு கண்டிப்பாக சரியாகணும், காலைல எழுந்திருக்கும் போது நான் சுறுசுறுப்பாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த 10 விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல உங்களுடைய செரிமான சக்தியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்டைஜஷன் வர்ற மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்றது, இல்லை ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்றது, பசிக்கும் போது சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லை பசிக்காத போது நிறைய ஃபுட்டு எடுத்துக்கிறது, இந்த விஷயங்கள் உங்கள் இன்டைஜஷன் உண்டாச்சு அப்படின்னா உடம்புல எங்கெல்லாம் பலகீனம் இருக்கோ அங்கெல்லாம் வலி வீக்கத்தை வந்து அதிகப்படுத்தும். அதில் முக்கியமானது பேக் பெயின். ஸோ இன்டைஜஷன் வராமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பேக் பெயின் அக்ரவேட் ஆகும். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு அதிகமாக பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணீர் குடிங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம தவிர்த்துக்கலாம். மூன்றாவது, அதிகமாக கால்சியம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரை, பிரண்டை, பப்பாளி, முளைக்கட்டிய பயறு வகைகள், ஆட்டு எலும்பு சூப் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் வந்து பலமாக இருக்கும். வயதான காலத்துலேயும் பேக் பெயின் வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். நாலாவது, நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை குறைக்கணும். மெயினாக எண்ணெயில் பொரித்த உணவுப் பொருட்கள், அதிகமாக மசாலா சேர்ந்த உணவுப் பொருட்கள், அதிக புளிப்பான உணவுப் பொருட்களை தொடர்ந்து வந்து எடுத்துக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய உடம்புல இன்ஃப்ளமேஷனை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அந்த மாதிரி நிலைகள்லேயும் உங்களுக்கு பேக் பெயின் அதிகமாகும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அஞ்சாவதாக, உடம்புல வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து தவிர்க்கிறது. முக்கியமாக செரிமானத்துக்கு கஷ்டமாக வயிற்றில் நிறைய ப்ளோட்டிங் உருவாகக்கூடிய உணவுப் பொருட்கள். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கோ இல்லை வந்து பட்டாணி மாதிரியான உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது வயிறில் ப்ளோட்டிங் அதிகமாகி பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் உங்களோட உடம்புக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, எனக்கு சப்பாத்தி சாப்பிட்டாலே வந்து பேக் பெயின் அதிகமாகும்னு சொல்லுவாங்க, அதிகமாக டீ காஃபி குடித்தாலே வந்து எனக்கு வந்து பேக் பெயின் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த உணவுப் பொருட்கள் வயிற்றில் உப்புசத்தை அதிகப்படுத்துறதுனால பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த உணவுகளெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஆறாவதாக, நல்ல இரவு தூக்கம். இந்த இரவு தூக்கம் அப்படிங்கிறது நம்ம மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி புதிய செல்கள் உருவாகிறதுக்கான ஒரு டைம். நிறைய பேர் நைட் 2 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 10 மணி வரைக்கும் நான் வந்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நைட்டில் 10 மணிக்கு அப்புறமா தூங்கி 2 மணி வரைக்கும் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் உடம்புல இந்த ரீஜெனரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ நல்ல இரவு தூக்கம் அப்படிங்கிறது வலிகள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியம். அதுலேயும் பேக் பெயினுக்கு ஸோ நைட்டில் நீங்கள் ரெஸ்ட்டை ப்ராப்பராக வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேக் பெயின் வராமல் தடுத்துக்கலாம். ஏழாவதாக, நீங்கள் படுக்கக்கூடிய பெட்டு. ஸோ நிறைய பேர் ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த பவுன்ஸ் ஆகக்கூடிய மேட்ரஸஸ். ஸோ நம்ம அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு பெட்டில் படுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல அதிகமாக வெயிட் இருக்கக்கூடிய இடுப்பு பகுதி, தலைப்பகுதி மட்டும் கொஞ்சம் பள்ளமாக வந்து போயிடும். ஸோ தலைப்பகுதிக்கு நம்ம பில்லோ வச்சுருப்போம், ஆனால் இடுப்பு பகுதி ரொம்ப பள்ளமாக போகும்பொழுது காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஏன்னா அந்த பொசிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நைட்டு ஃபுல்லாகவே உங்களுடைய மசில்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கும். ஸோ அப்போது ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வராது. 9ஆவதாக, நீங்கள் தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 மணி நேரம். இப்போ சமீபத்திலலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, காலையில் 8 மணிக்கு உட்காந்தா நைட்டு 8 மணிக்கு தான் டாக்டர் நான் எந்திரிப்பேன், தொடர்ந்து வேலை இருக்கும், அந்த வேலையோட ஸ்ட்ரெஸ்னால எழுந்து போகணும், பாத்ரூம் போகணும் கூட எனக்கு மறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் பலகீனமாகிடும். மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் 4 காலில் நடந்த ஒரு பிராணியாக தான் இருந்தான்.
அதுக்கப்புறமா 2 காலில் நடந்த பிறகு அவனுடைய இடுப்பு தசைகள் அதற்கேற்ற மாதிரி பலமாக வந்து இல்லை. இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் மட்டுமே தான் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய தண்டுவட எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். வேறு எந்த எலும்புகளுமே அதனுடைய தொடர்பில் வந்து இருக்காது. ஸோ தொடர்ந்து உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் எழுந்து கொஞ்சம் ஒரு சின்ன வாக் போயிட்டு வர முடியுமாங்கிறத பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து ஸ்ட்ரென்த்தனாக வந்து இருக்கும், பலகீனமாகாது. 10ஆவதாக ரெகுலராக ஏதாவது ஒரு பயிற்சிகளை வந்து பண்ணுங்கள். பவன முக்தாசனம், புஜங்காசனம், சலபாசனம் உங்கள் உடம்போட தன்மைக்கு ஏற்ற மாதிரியும், ஒருவேளை உங்களுக்கு டிஸ்க் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியும் பயிற்சி முறைகளை ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுடைய இடுப்பு வலியில் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். இது கூட வர்ம தைலம் வந்து எடுத்துக்கலாம். வர்ம தைலம் எடுத்துக்கும் போது தண்டுவடம் சார்ந்த எல்லா பிரச்சனைகள்லையுமே நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 10 சொட்டு வெதுவெதுப்பான பாலோட காலை இரவு 2 வேளை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே தண்டுவடத்தில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன் குறையும், தசைகள் நல்லா வந்து பலப்படும். அது மட்டும் இல்லாமல் எலும்புகளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. ஸோ இடுப்பு வலி இல்லாமல் நான் எந்திரிக்கணும் அப்படின்னா இந்த 10 விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட ஆரோக்கியமான உணவுகளையும் மன அழுத்தம் இல்லாத வாழ்வியல் முறையும் ரெகுலராக சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகுது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ இன்றைக்கி இடுப்பு வலி எதனாலலாம் வருது, அறிகுறிகளை வச்சு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதற்கான 10 வழிமுறைகளையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஏப்ரல் மாதம் 5ஆம் வாரம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அம்பத்தூரிலும், 29ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர்.